இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் மைசூருங்க. குஷால் நகர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கீழே ஃபுல்லா கடைகள் இருக்குங்க. மேல லாட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. இங்க நம்ம பயணியர் பயோடேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இவங்க எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா, நம்ம கர்நாடகா கூர்கில் நிறைய பயோடேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அந்த ஒன் ஆஃப் த கஸ்டமர் நம்ம டேங்க் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நம்ம டீமோட காண்டாக்ட் நம்பர் வாங்கி இவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. டெய்லியும் 70 பேர் யூஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு டேங்க் கொடுத்துருங்கன்னு கேட்டிருந்தனால இங்க நம்ம பயணியர் பயோ டேங்க் 8000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த பில்டிங்க்கு பேக் சைடில் இந்த கஸ்டமரோட இடம் இருக்குங்க. அதனால அங்கே தான் நம்ம டேங்கை இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு குழி எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி குழி எடுத்துட்டு ஜஸ்ட் உள்ள வந்து எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லைங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணணும், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு டைமும் நீங்கள் பாக்டீரியா வாங்குற காஸ்ட்டே 1500லேருந்து 2000 வரைக்கும் ஆகும். இதை நீங்கள் லைஃப் டைமுக்கு வாங்கி வாங்கி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கே வடிவமைச்சிருக்கோங்க. அதனால இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. பாக்டீரியாவும் உள்ளேயே இனப்பெருக்கம் ஆயிக்கும். சுத்திகரிச்ச தண்ணியை மட்டும் வெளியே அனுப்பும். அந்த வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுடலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. பூமிக்கு கீழே அந்த தண்ணி போச்சுன்னா இஞ்சுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணி எடுத்துக்குங்க. இந்த கஸ்டமருக்கு ட்ரைனேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரைனேஜில் விடுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பேக் சைடில் கஸ்டமரோட இடம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஃபியூச்சரில் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த கஸ்டமர் இந்த பில்டிங்கை எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த டேங்கை எடுத்து திருப்பி ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக பண்ணிக்கலாங்க. 10 வருஷம் இல்லை, நீங்கள் 30 வருஷம் கழிச்சு இந்த டேங்கை எடுத்து கூட எந்த இடத்துல வேணாலும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எடுக்கும் போதே உடஞ்சிரும். அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ.